இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். ஹalleluya. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய பாடுகளே பெருசா இருக்கே, என்னுடைய சூழ்நிலைகளே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, நான் எப்படி ஆதரிக்க முடியும்னு சொல்றீங்களா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 52:1-2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். ஏசாயா 52:1-2. எழும்பு எழும்பு சீயோனே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். ஹalleluya. 2ஆம் வசனத்தை பாருங்க. நம்ம எழும்பணும்னா என்ன பண்ணணும்? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஹalleluya. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நம்ம எழும்ப விடாதபடிக்கு செய்யற என்னது தெரியுமா? பெரிய 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 பிரச்சனை கிடையாது, தூசி தான். சொல்லுங்க, தூசி தான். அது ஒரு தூசி தான். உங்க குடும்ப பாரம் ஒரு தூசி தான், இல்லையா? உங்க கஷ்டங்கள் எழும்ப விடாதபடிக்கு உங்க அமுத்து அப்படி அழுத்ததில்ல. சில நேரம் எழுந்து உட்கார்ந்து ஜெபிக்க கூட முடியல. அப்படிப்பட்ட பாரம் அது ஒரு தூசி தான். சொல்லுங்க, அது ஒரு தூசி தான். இன்றைக்கு நம்ம தூசியை உதறி விட்டு எழும்ப போகிறோம். வாயில திறந்து சொல்லுங்க, நான் தூசியை உதறி விட்டு எழும்ப போகிறேன். நான் ஒரு பெவையாளா எழும்ப போகிறேன். வாயில திறந்து சொல்லுவீங்களா? யாரும் வாய்களை திறக்க மாட்டேங்கிறீங்க. தூசியை உதறி விட்டு எழும்ப போகிறோம். நாம் ஒரு சேனையா எழும்ப போகிறோம். ஹalleluya. ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லணும்னா, எனக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய பாரம் விழும் நான் நினைக்கவே இல்லை. நான் நினச்சேன், எங்கள் அம்மாகிட்ட இருந்து எங்கள் அப்பாட்ட இருந்து உட்கார்ந்து ஸ்லோவாக என் கண்ணனோடு இணைந்து அப்படி நான் அவங்களுக்கு பேக்கப் பண்ணி எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் ஊழியத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அப்புறம் என்னுடைய மிட் ஏஜில் இல்லைன்னா என்னுடைய 40+ நான் ஒரு பிரசங்கியாராய் மாறுவேன்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னை மேலே வைத்த திட்டம் வேறு. என்னோட தாயார் இறக்கும் பொழுது ஐ வாஸ் ப்ரெக்னென்ட், 7 months ப்ரெக்னென்ட். அப்போது அதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, டெய்லி ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸில் ஆன்லைன் மீட்டிங் டெய்லி நடக்கும். அப்போ நாங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்வேன். ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நீ ஊழியம் செய்யலைனாலும் பரவாயில்ல, இது உன்னோட ரெஸ்டிங் ஃபேஸ், நீ ரெஸ்ட் எடுக்கணும், உனக்கு டயர்டாக இருந்தால் படுத்துக்கோ, உனக்கு முடியலைன்னா படுத்துக்கோ, நீ பாடணும்னு அவசியம் இல்லை, நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு யாருமே நினைக்கல என் தாயார் மரித்து போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் 9th month எங்கள் வீட்டுக்கு வரலான்னு யோசித்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னோடய தாயார் இறந்ததுனால 1 மாதத்தில் என்னோடய அண்ணனோட திருமணம். வீட்டில் எப்படி யார் கவனிப்பா அப்பாவை? சமையல் காரியங்கள் நம்ம பெண்களுக்கு தெரியும்ல, ஒரு நாள் என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் இல்லையா? ஸோ காலையில் என்ன சமைக்கிறது, அப்பாவுக்கு என்ன சமைக்கிறது, அண்ணனுக்கு என்ன சமைக்கிறது, மத்தியானம் என்ன சமைக்கிறது, அது போக ஜூம் மீட்டிங், மத்தியானம் ஜூம் மீட்டிங் பண்ணணும், ஈவினிங் மீட்டிங் பண்ணணும், ஈவினிங் மீட்டிங்கில் ப்ரேயர் நடத்தணும், ஆல் நைட் ப்ரேயர் நடத்தணும். சும்மா போய் நின்னா ஜெபிக்க முடியுமா? அதுக்காக உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது பாரம் எல்லாம் அழுத்தம். என்ன செய்வது? எனக்கு ஏன் இவ்வளோ பாரம், இவனுக்கு ஏன் இவ்வளோ பாரம், ஏன் என் ஆண்டவர் இப்படி நடத்துகிறார் என்று நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். ஹalleluya. நான் யோசித்தேன், எங்கள் அம்மாகிட்ட இருந்து எங்கள் அம்மாவுக்கு உண்மையை சொல்லும் போது தான் அவங்களுக்கு அவ்வளோ பைபிள் நாலேஜ், அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் உண்டு. எல்லாமே இப்படி போயிருச்சே, நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட கேட்பேன், யார்கிட்ட போய் நான் கற்றுக்கொள்வேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேச தொடங்கினார். நான் உனக்கு சொல்லி தருவேன். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என்னை நிற்க வைக்கிறீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க தான் எனக்கு சொல்லி தரணும்னு சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாய் ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபம் நடத்தணும், என்ன வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் நான் இதற்கு முன்னாடி நான் வாசித்திருக்கேன், நான் கூட சில நேரம் தெரியாது, ஆண்டவர் எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்துவார். இன்றைக்கு நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் ஒன்றுமே கிடையாது, நான் எப்படி போய் நான் ஊழியம் செய்ய முடியும், நான் எப்படி போய் நிற்க முடியும், என்னை நிற்க வைத்தார் என்று
என்றால் உங்களையும் நிற்க வைக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு மோசே சொன்னா, நான் திக்குவாயேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டியதுதான் உன் வேலை. என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் நிற்க வேண்டியதுதான் உன் வேலை, பேசுவது நான். ஹalleluya. உங்களை பயன்படுத்துவது ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். என்னுடைய படிப்போ, என்னுடைய பைபிள் நாலேஜோ, என்னுடைய மெடிடேஷன் டைமோ கிடையாது, ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும். அதற்காக யாரும் பைபிள் வாசிக்காதீங்க, பைபிள் வாசிக்க தேவையில்லைன்னு சொல்லலை, வாசிக்கணும். ஆனால் பயன்படுத்துவது ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களை, கடந்த 2 நாட்களாக நம்ம ஆதரிக்கணும். எப்படி ஆதரிக்கலாம், எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம், எப்படி நம்ம ஆண்டவருக்காக எழும்பலாம் என்று பார்த்தோம் இல்லையா? இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம ஆதரிக்கிறவர்களா எழும்பும் பொழுது, நம்ம ஆண்டவருக்காக எழும்பும் பொழுது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹalleluya. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்திற்கும் பலன் உண்டு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டு. அதே நேரத்தில் ஒருத்தரை ஏளனமா நீங்கள் ஒரு சின்ன பார்வை பார்த்தீங்கன்னாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு. ஒன்றும் அப்படியே போயிடாது. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அதனால நம்முடைய ஆக்ஷன்ஸ்ல, நம்முடைய வார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹalleluya. சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற காரியத்தை நான் சொன்னேன். ஆதரிக்கிறதுனால தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. 6ஆம் வசனம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். ஆமேன். இந்த சம்பவம் யாருக்கு தெரியாதுன்னு சொன்னா யாருமே கையெழுத்த மாட்டீங்க. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். யோசுவா வேவுக்காரரை எரிகோ பட்டணத்துக்கு அனுப்பும் பொழுது அவங்க போய் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அது யாருடைய வீடு? ராகாபுடைய வீடு. ராகாப் என்பவள் ஒரு வேசி. அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்துல அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். ஹalleluya. மறைத்து வைத்தாள். வாய்களை திறந்து சொல்லுங்க, மறைத்து வைத்தாள். அது ஒரு வேசி தான். அவளுடைய பேக்ரவுண்ட் ஒரு வேசியான ஒரு வாழ்க்கை தான். ஆனா அவளுக்கு தெரிந்தது இது தேவனுடைய ஜனங்கள். ஹalleluya, ஹalleluya. தேவனாகிய ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார், நம்ம இவங்களுக்கு ஆதரவு செய்யணும் என்ற அந்த ஒரு விஷன் இருந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க? மறைத்து வைக்கிறாங்க. எந்த சூழ்நிலையில தெரியுமா? அங்க ராஜா ஆட்களை அனுப்புகிறார். இங்க வந்தாங்களாமே, இருக்கிறாங்களா என்று கேட்டா வந்தாங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறாள். ஒருவேளை ராஜாவுடைய ஆட்கள் கண்டுபிடிச்சிருந்தா ராகாவுடைய சூழ்நிலை யோசித்து பாருங்களேன். நம்ம இடத்துல யாராவது அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஆமா ஆமா, மேல இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ராகா பாருங்க, அங்க தன்னுடைய உயிரை பணைய வைத்து அங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க. தேவ ஜனங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஹalleluya. அவள் மறைத்து வைத்தாள் என்று வாசிக்கிறோம். சொல்லுங்க, மறைத்து வைத்தாள். ஹalleluya. மறைத்து வைக்கிறது பிரியமானவர்களே, நான் சொல்லுவேன், அது ஒரு ஜெப ஊழியத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஹalleluya. ஜெபத்தினால நம்ம மறைத்து வைக்கிற ஊழியத்தை செய்யும் பொழுது ஹalleluya, அதை தேவன் அங்கீகரிப்பார். ஹalleluya. நமக்கு தெரியும், பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது சபையார் ஆதரவா இருந்தாங்க. எப்படி ஆதரவா இருந்தாங்க?
ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. ஹalleluya. ஜெபத்தினால அங்க ஒரு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு ராகாபை குறித்து பார்க்கும் பொழுது அவள் மறைத்து வைத்தாள். அது ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? என்னாகமம் 14, 16, 47, 46 வசனங்கள். என்னாகமம் 16, 47, 46 வசனங்கள். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஹalleluya. ஆரோன் ஒரு காரியத்தை செய்றாங்க. தூப வர்க்கத்தை போட்டு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக போய் நிற்கும் பொழுது அந்த தூபம் ஆண்டவர் சந்நிதியை எட்டும் பொழுது அங்க பார்க்கிறோம். ஹalleluya. வாதை நிறுத்தப்பட்டது. ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 141 சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 141, 2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுளே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. ஹalleluya. இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும். ஹalleluya. நம்முடைய ஜெபம் அது ஒரு தூபமா எழும்பி ஆண்டவருடைய சந்நிதியில எட்டி அது ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும். ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? கைகள் உயர்த்தி காட்டுங்க. இன்றைக்கு நம்ம ஜெப தூபத்தை ஏறெடுக்கும் பொழுது அது ஒரு ஆதரவு. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்று நம்முடைய நாட்டின் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அநேக வாசல்கள் அடைபட்டு கொண்டே வருகிறது. ஊழியர்கள் எவ்வளவு கஷ்டத்துல ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா? நார்த் இந்தியால போய் பார்க்கும் பொழுது அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு எதிர்ப்பு. அதன் மத்தியில அவங்க ஊழியம் செய்யறாங்க. நம்மளால அங்க போய் செய்யல முடியலனாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஆதரவான ஒரு காரியம் ஜெபம். ஹalleluya. முதலாவது நான் சொன்னேன், மறைத்து வைத்தாள். ஹalleluya. எப்படி மறைத்து நம்ம வைக்கணும்? ஜெபத்தினால மறைத்து வைக்கணும். வாயில திறந்து சொல்லுங்க, ஜெபத்தினால மறைத்து வைக்கிற ஒரு ஆதரவு. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினால உங்கள் குடும்பத்தை மூடுங்க. ஹalleluya. உங்களுடைய சபையிலுடைய அந்த போதகரை, சபையில ஊழியம் செய்கிறவர்களை மறைத்து வைங்க. பிசாசின் கண்ணிக்கு ஹalleluya. சத்துருவின் போராட்டங்களுக்கு, மனுஷீக ஆவிகளுக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே மறைத்து வைங்க. ஹalleluya. ஒன்று ஜெபத்துல மறைத்து வைக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா? மறைத்து வைக்கணும். பிறர் சில காரியங்கள் உங்களிடத்துல சொல்லும் பொழுது சகோதரிகளாக நம்ம பற்றி சாட்சி என்ன? சகோதரிகள்னா சொல்லிடுவாங்க, காசிப் பண்ணிடுவாங்க, நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அந்த பேர்லாம் மாறணும். ஹalleluya. ஒருவர் உங்க இடத்துல அவங்க குடும்ப காரியத்தை சொல்றாங்கன்னா அதை மறைத்து வைங்க. சொல்லுங்க, மறைத்து வைக்கணும். ஹalleluya. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. மறைத்து வைக்கணும். ஹalleluya. முக்கியமா ஊழியம் செய்கிறவர்கள் மறைத்து வைக்கணும். ஹalleluya. மற்றவர்கள் வாழ்க்கையை பத்தி, மற்றவர்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை பத்தி இன்னொரு கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. உங்களை நம்பி ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா எதற்கு? ஜெபிப்பதற்காக. ஹalleluya. உங்களை நம்பி சொல்றாங்க, ஜெபிப்பாங்கன்னு சொல்லி நீங்க இடத்துல சொல்லி அவங்கள தூற்றுவீங்கன்றதற்காக அல்ல. அதனால இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ஜெபத்துல மறைத்து வைக்கணும், நம்ம வாயில மறைத்து வைக்கணும். ஹalleluya. இப்படி ராகா மறைத்து வைத்ததுனால அவங்க வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 6:25 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும்
யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ஆமென். அவளுக்குண்டான யாவையும், ஹalleluya, அவளையும் அவன் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். ஹalleluya. அவளுடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஹalleluya. அவள் செய்த அந்த தயவு, அவள் செய்த அந்த ஆதரவு தன்னுடைய குடும்பத்திற்கே ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்தது. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறாள். ஹalleluya. அவளுடைய ஒரிஜினல் குடியிருப்பு எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமின் மதில்ல இருந்தாங்க இல்லையா? எரிகோவின் மதில்ல இருந்தாங்க இல்லையா? எரிகோ என்றால் சாபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அது சாபமான ஒரு இடம். ஹalleluya, ஹalleluya. ஆனா இங்க பாருங்க, அவங்க ஆதரித்ததுனால அவங்க எங்க இருக்கிறாங்க? இஸ்ரவேலின் நடுவில் இன்றும் வாசம் செய்கிறாங்க. ஹalleluya. இஸ்ரவேல் என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹalleluya. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்க சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை என்னமாய் முடியும் நீங்க யோசிக்கலாம். இன்றைக்கு நீங்க எழும்பும் பொழுது, நீங்கள் ஆதரிக்கிறவர்களாய் எழும்பும் பொழுது, நீங்க மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ மற்றவர்கள் பார்த்து கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் நீங்க ஆதரிக்க எழும்பும் பொழுது ஆண்டவர் ஹalleluya அவங்க ஃபியூச்சரை செட்டில் பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. அவர்களுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். எதிர்காலத்தை மாற்றி அமைப்பார். இன்றைக்கு நீங்க கூட சொல்லலாம், இவன் எங்க உருப்பட போறான், இவனுடைய வாழ்க்கை எப்படி ஆக போகுது, நீங்க ஒரு வேளை கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, ராகாபுடைய ஹிஸ்டரியே மாறிடுச்சு. ஹalleluya, ஹalleluya. அவளுடைய சந்ததியில தான் இயேசு பிறந்தார். ஹalleluya. அது இயேசுவின் வம்சம்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வேசியின் சந்ததி என்று சொல்லப்படல, அது இயேசுவின் வம்சம். சொல்லுங்க, இயேசுவின் வம்சம். ஹalleluya, ஹalleluya. விசுவாசிகளுடைய பட்டியல்ல அவளுடைய பேர் வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஏன் தெரியுமா? அவள் செய்த அந்த காரியம், அவள் செய்த அந்த தயவு, அவள் செய்த அந்த ஆதரவு. ஹalleluya. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் எழும்ப போறேன், நான் ஜெப ஊழியத்தை செய்ய போகிறேன். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஜெப ஊழியத்தை செய்ய போகிறேன், நான் ஆதரிக்க போறேன். எப்படி? என் முழங்கால்னால. ஹalleluya. நான் என் முழங்கால்னால. அவங்களுடைய சிச்சுவேஷன் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான். எபிரேய மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? அந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. எந்த சிச்சுவேஷன்ல? பார்வோனின் கட்டளை எதிராக இருக்கும் பொழுது அவங்க அங்க உதவி செய்தார்கள். ஹalleluya. ஆதரித்தாங்க, காப்பாற்றினாங்க. அதனால ஆண்டவர் அவங்க எபிரேய ஸ்திரீகளுடைய குடும்பங்களை, மருத்துவச்சின் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். ஹalleluya. அவங்க குடும்பமே இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நீங்க எழும்பணும். ஹalleluya. உங்கள் முழங்கால்களை நீங்க முடக்குவீர்கள் ஆனால், ஹalleluya, மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா இந்த காரியத்திற்காக? ஆண்டவரே, அப்பா, நான் அன்றைக்கு ஒரு ராகாப், ஒரு வேசி தான், ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீ தான். ஆனா அவள் செய்த ஒரு காரியம் அவளுடைய குடும்பத்தின் சரித்திரத்தை மாற்றினது. ஹalleluya. அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பெயரை மாற்றப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு நெகட்டிவ் நேமோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நெகட்டிவ் நேமோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நிந்தையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குடும்பத்தினர் மத்தியில நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கூடுமானால் அது ஆண்டவரால் மாத்திரமே கூடும். ஹalleluya. நீங்கள் எழும்புவீர்களானால் உங்கள் குடும்பம் தழைக்கும். ஹalleluya. நீங்க எழும்புவீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். ஹalleluya. நீங்கள் எழும்புவீர்களானால், நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும். ஹalleluya. ஆண்டவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, ஆண்டவர் நீர் பார்த்து கொள்வீரப்பா, நீர் பார்த்து கொள்வீரப்பா. இன்றைக்கு நான் எழும்புகிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் பார்த்து கொள்ளும். சொல்லுங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் என் குடும்பம் என்று வாழ்ந்தேன்,
என்னுடைய பிரச்சனைகளே பார்த்து வாழ்ந்தேன். இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்ப்பா, உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பேன். நான் ஜெப தூபம் ஏறெடுப்பேன். சொல்லுங்க, நான் விண்ணப்பம் ஜெபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்கும். ஹalleluya. அப்பா, நான் உம்முடைய சமூகத்துல இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். என் குடும்பத்தை நீர் பார்த்து கொள்ளும். என் குடும்பத்தை நீர் பார்த்து கொள்ளும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய செட்டில் பண்ணுங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு கஷ்டமா இருக்கிறது, கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் ராகாபுடைய வம்சத்தை நீர் ஆசீர்வதிக்க கூடுமானால் எங்களுடைய வம்சத்தை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவரா இருக்கிறீரப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பலிக்கும். ஹalleluya. நாம் குறுகி போவதில்லை. ஹalleluya. அவர் மகிமைப்படுத்துவார். ஹalleluya. இன்றைக்கு சூழ்நிலை ஒருவேளை தலைகீழா இருக்கலாம். இன்றைக்கு ஒரு சூழ்நிலை பார்க்கும் பொழுது இது எப்படி ஆகும் என்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஹalleluya அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஒரே ஒரு தடவை சொல்லலாமா? குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குன்றிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அமர்ந்து கொள்ளலாமா? ஆமென். இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். 1 சாமுவேல் 19, 1, 2. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். ஹalleluya. 3ஆம் வசனம் வாசிங்க. நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். இங்கே பார்க்கிறோம், தாவீதும் யோனத்தானும் மிகுந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதனால யோனத்தான் என்ன செய்கிறார்? சவுல் தாவீதை கொலை செய்ய போகிறார் என்று அறிந்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் மறைவான இடத்துல ஒளித்து கொண்டிரும். ஹalleluya. அங்கு யோனத்தான் தாவீதுக்கு செய்கிற அந்த ஆதரவை பார்க்கிறோம் இல்லையா? ஹalleluya. ஒருவேளை யோசித்து பாருங்க, உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். தாவீது கொலை செய்யப்பட்டிருந்தால் அடுத்த ராஜா யாரு? சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் தான் வந்திருப்பாங்க இல்லையா? அது யோனத்தானுக்கு தெரியும் இல்லையா? தாவீது இல்லைன்னா நான் தான் அடுத்த ராஜா. ஆனால் அதை தெரிந்திருந்தும் தன்னலமற்றமாய், ஹalleluya, தன்னலம் இல்லாமல் தாவீதை அங்கே அவர் பாதுகாக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹalleluya. யோனத்தானுக்கு தெரியும், தாவீது இல்லைன்னா நான் ராஜ்யத்துக்கு வருவேன், ராஜ்யபாரம் என் மேலே வரும், என்னுடைய குடும்பம் என்ன சொல்கிறது, அரண்மனையில் இருப்பாங்க, தொடர்ந்து என்னோட சந்ததி ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த யோனத்தானுக்கு தெரிந்து இருந்தாலும் அங்கு தாவீதுக்கு தயவு பாராட்டுகிறார். ஹalleluya. ஹalleluya. தன்னுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு கொடுக்கிறார் என்று சொல்லலாம் இல்லையா? தன்னலமாய் அங்கு தாவீதுக்கு அங்க யோனத்தான் ஆதரவு செய்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு நம்மளால அப்படி செய்ய முடியுமா? கேள்விக்குறிதான். ஆனாலும் பார்க்கிறோம், இப்படி அவர் செய்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஹalleluya. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களா என்று தாவீது விசாரிக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ராஜா
அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு ரெண்டு கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது சவுல் இறந்துட்டாங்க, யோனத்தான் இறந்துட்டாங்க, தாவீது ராஜாவா இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? யோனத்தான் எனக்கு செய்த தயவின் நிமித்தம் நான் அவங்க குடும்பத்துல யாருக்காவது நான் தயவு செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது சீபா சொல்லுகிறான், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஹல்லேலூயா. அன்றைக்கு உலக பிரகாரமான ராஜாவே மறக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இருக்கிறான், ஒரு குமாரன் இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய பரலோக பிதா ஹல்லேலூயா நம்மை மறந்து விடுவாரா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்குல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்ம வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. எதையெல்லாம் இழந்தீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிலங்களை இழந்திருக்கலாம், ஆஸ்திகளை இழந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய பேரை நான் இழந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய பேரை நான் இழந்துட்டேன், எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை யோனத்தான் ராஜாவா இருந்தா மேவி போசேத்துக்கு நித்தம் அங்க பந்தி ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அன்றைக்கு யோனத்தான் தன்னுடைய தகப்பனார் செய்த அந்த தயவு பிள்ளைகளை அன்றைக்கு இங்க போஷிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எங்கோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுறல, திரும்ப எங்க கொண்டு வராங்க? ஹல்லேலூயா, அரண்மனைக்கு கொண்டு வராங்க. யோனத்தான் ஒருவேளை ராஜாவா இருந்தா மேவி போசேத் அரண்மனையில இருந்திருப்பாரு. ஆனா அன்றைக்கு யோனத்தான் செய்த தயவின் நிமித்தம் மேவி போசேத் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ராஜகுமாரரில் ஒருவனை போல் மேவி போசேத் என் பந்தியில் ஆசனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜகுமாரரில் ஒருவனை போல். ஏன் தெரியுமா? அவன் தகப்பனார் செய்த அந்த தயவு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒருவேளை அதன் பலனை இன்றைக்கு நீங்க பார்க்கலனாலும் உங்கள் சந்ததி பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறாங்க. அது மாத்திரமல்ல, ராஜாவுடைய பந்தியில ராஜகுமாரரில் ஒருவனை போல். ஹல்லேலூயா. மேவி போசேத் அதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, நான் செத்த நாயை போல் இருக்கிறேன், நான் இதற்கு பாத்திரனே அல்ல என்று பயத்தோடு நிற்பான். ஆனா ராஜா அங்கு தயவு பாராட்டுகிறார். ஏன் தெரியுமா? அவனுடைய தகப்பன் செய்த தயவின் நிமித்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் தயவு செய்ய வேண்டுமானால், ஹல்லேலூயா, இன்றைக்கு நீங்க என்ன தயவு செய்ய போறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நீங்க எழும்புவீங்களா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததையும் காணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம சந்ததிகளை ஆதரிப்பார். சொல்லுங்க, அவர் என் சந்ததியை ஆதரிப்பார், அவர் என் சந்ததியை ஆதரிப்பார். நான் இழந்ததை அவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய சந்ததி ஆண்டவரே அப்பத்துக்கு இறந்து திரியக்கூடாது. அன்றைக்கு மேவி போசேத்துக்கு ஆண்டவர் தயவு பாராட்டினது போல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு தயவா இருங்கப்பா, தயவு
தயவா இருங்கப்பா. எப்பொழுது தயவு கிடைத்தது? தன்னுடைய தகப்பனாருடைய தயவின் நிமித்தம், யோனத்தானின் தயவின் நிமித்தம். சொல்லுங்க, யோனத்தானின் தயவின் நிமித்தம். இன்றைக்கு நம்ம தயவு செய்தாதானே, இன்றைக்கு நம்ம ஆதரித்தாதானே நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் எழும்புவேன் அப்பா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நான் எழும்புவேன் ஆண்டவரே, நான் உமக்காக நான் எழும்புவேன் அப்பா. நீங்க எழும்பிட்டா போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம கடைசியில் ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். பராமரிக்க யாருக்கு கட்டளையிடுகிறார்? ஒரு விதவைக்கு. ஹல்லேலூயா. விதவைன்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? அவங்களுக்கு பிரெட் வின்னர் யாருமே இல்லை. தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு எல்லாவற்றையும் போஷிக்கிறவர்களாக இருப்பாங்க. போஷிக்கிற அந்த சோர்ஸே இல்லை. ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாத ஒரு ஸ்திரீ. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கு எலியா கேட்கும் பொழுது, ஒரு அடையை எனக்கு கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய இல்லாமையில், தன்னுடைய குறைவில் அவங்க செய்ததுனால நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை பார்க்கலாமா? 14 16 வரைக்கும் வாசிக்கலாமா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று குறைந்து போவதில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய வீட்டுல மா செலவழிந்து போகிறதில்ல, எண்ணெய் குறைந்து போவதில்லை. திரும்ப சொல்லுவீங்களா? எப்பொழுது எலியாவை ஆதரிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, தன்னிடத்துல இருந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் காசு, அதில் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், தேவனுடைய மனுஷனுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி அவங்க கரத்தை நீட்டும் பொழுது அவங்களுடைய ஹல்லேலூயா, அவங்களுடைய எண்ணெய் மா செலவழிந்து போகலை. ஹல்லேலூயா. பஞ்சத்தில் ஆண்டவர் போஷித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வனாந்திரமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். என்னுடைய கையில் காசு இல்லை, என்னுடைய பேங்க்ல காசு இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறத ஆண்டவர் உங்களிடத்தில் உணர்த்தும் போது நீங்கள் அதை செய்யும் பொழுது அதை அவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்கிறோம். அவங்க தயவு செய்யும் பொழுது, பராமரிக்கும் பொழுது அங்கே ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம், சூனேமியாளை குறித்து பார்க்கிறோம். 9-10 வசனங்களை நம்ம மட்டும் வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9-10. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், எலிசாவுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுறாங்க. அந்த ஸ்திரீ, இந்த தேவ மனுஷர் போகிறாரே, அவருக்கு தங்க ஒரு இடம், தங்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஒரு அறை வீட்டை கட்டி அவருக்கு கட்டில், மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு எல்லாவற்றும் ஒரு வசதியை அவங்க ஏற்படுத்தி தராங்க. நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பார்ப்பீங்க என்றால், அவங்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தாங்க. அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். எதனால தெரியுமா? அவங்க எலிசாவை ஆதரித்ததுனால, பராமரித்ததுனால அவங்களுடைய அந்த மலட்டுத்தன்மையை அவர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை இறந்து விடுகிறது. பிள்ளை இறந்துருச்சே என்று சொல்லி திரும்ப எலிசா இடத்துல போறாங்க. ஆண்டவர் இடத்துல சொல்றாங்க, ஐயோ, அந்த லேடி நம்மளை பராமரித்தாங்களே, நமக்காக உதவி செய்தார்களே என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிள்ளையின் உயிரை திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். ஹalleluya. பொருளாதாரத்துல குறைவு, குடும்பத்துல குறைவு, குடும்பத்துல திருமணம் ஆகல, குடும்பத்துல பிள்ளைகள் பிறக்கல, இப்படி எல்லாம் சொல்றீங்களா? இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக ஆதரிக்கிறவர்களா எழும்பும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். ஹalleluya. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்வார். ஹalleluya. ஹalleluya. எப்பொழுது தெரியுமா? அந்த இதுல பஞ்சத்துல அவங்க பராமரித்தாங்க, பஞ்சத்துல ஆண்டவர் அவர்களை பராமரித்தார். ஹalleluya. நல்ல நிலைமையில இருக்கும் போது அல்ல பிரியமானவர்களே. ஹalleluya. அவங்க கஷ்டமான சூழ்நிலையில அவங்க செய்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. எல்லாவற்றுக்கும் ஒரு பலனை ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆதரிக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் செட்டில் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு ராகாபுடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்தார். ஹalleluya. ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை ஏற்படுத்தினார். மேவி போசேத்துக்கு தயவு உண்டானது ராஜகுமாரரில் ஒருவனை போல. சொல்லுங்க, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து அப்படி சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ராஜகுமாரரில் ஒருவனை போல. ஹalleluya. ராஜகுமாரத்திகளில் ஒருவனை போல அவன் அசன்னம் பண்ணுவான். ஹalleluya. சொல்லுங்க, நம்முடைய குடும்பத்துல அந்த சாதாரண ஆசீர்வாதங்கள் அல்ல, பெரிய ஆசீர்வாதங்கள். ஹalleluya. சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் இல்ல, ராஜகுமாரத்திகளுக்குள்ள ஆசீர்வாதம். சொல்லுங்க, என்னுடைய பிள்ளை ராஜகுமாரத்தியை போல இருக்கணும்னா நான் இன்னைக்கு எழும்பணும். ஹalleluya. ஹalleluya. ஒரு உதவியுள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்க. சொல்லுங்க, உதவியுள்ள பாத்திரமாக, எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக. ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக, உம்முடைய ராஜ்யத்துக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக, எந்த நற்கிரைகளையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக. சொல்லுங்க, எந்த நற்கிரைகளையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையே இடிந்து போயிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கிறதே, நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும்? நான் எப்படி எழும்ப முடியும்? நீங்க சொல்றீங்களா? என்னுடைய குடிகார கணவன் நிமித்தம் நான் படுகிற நிந்தை அதிகம், என்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம் நான் படுகிற கஷ்டம் அதிகம், நான் அடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும்? எழும்புங்க எழும்புங்கன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்றீங்களா? களிமண் குயவன் கையில கெட்டு போயிருச்சு, அதை குயவன் திரும்ப வணைகிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா, என்னை வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கை நான் மற்றவர்களுக்கு உபயோகத்தக்கமா இருக்கதாக மாற்றுங்க. குயவனே என்னை களிமணை போல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை களிமண்ணை போல, ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை, ஆனா உங்க கையில நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வணைந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, அப்பா என்னை வணைந்து கொள்ளுங்க, என்னை உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. சொல்லுவீங்களா? நம்முடைய பாத்திரம் வெறுமையான பாத்திரமா இருக்கலாம், உடைந்த பாத்திரமா இருக்கலாம், அழுக்கான பாத்திரமா இருக்கலாம். ஒருவேளை அந்த பாத்திரத்துல பெருமை காணப்படலாம், தேவையில்லாத எண்ணங்கள் காணப்படலாம், துர்குணம் காணப்படலாம், மற்றவர்களை குறித்து பேசுகிற அந்த புறங்கூறுதல் காணப்படுகிறதா? இன்றைக்கு உடைத்திருங்க, களிமண்ணை போல ஆண்டவரிடத்துல கொடுத்துருங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமே. இன்றைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு நம்ம பார்த்தோமே. இன்றைக்கு நம்ம தவறான காரியத்தை செய்தா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணுமே. என்னோட தாய்க்கு தானே தெரியும் அந்த வேதனை. அன்றைக்கு ஆகார் சொன்னா, என்னுடைய பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய துர்குணங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வரவிக்க கூடுமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. வேண்டாம்ப்பா, என்னுடைய துர்குணம் வேண்டாம், என்னுடைய பெருமை வேண்டாம், என்னுடைய வீண் பேச்சு வேண்டாம்.
ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அன்றைக்கு யோனத்தானும் தாவீதும் செய்த உடன்படிக்கை நிமித்தம் அன்றைக்கு மேவி போசேத்துக்கு யோனத்தான் சந்ததிக்கு தயவு கிடைத்தது. நம்முடைய தேவன் உடன்படிக்கைகளின் தேவன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒரு உடன்படிக்கை செய்வீங்களா? ஆண்டவரே, நான் உமக்காக நான் எழும்புவேன் அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே, என்னால் இயன்றதை நான் செய்வேன், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய முழங்கால்களை நான் முடக்குவேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே, மற்றவர்களை ஆதரிப்பேன், என்னால் இயன்றதை நான் ஊழியத்திற்கு கொடுப்பேன் ஆண்டவரே, தேவ மனுஷர்களுக்காக ஜெபிப்பேன், ஏழைகளை நான் தாங்குவேன். நான் உடன்படிக்கை செய்றேன்ப்பா, என் பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீராக. சொல்லுங்க, என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. என் பிள்ளை ஆண்டவரே குடிகாரனா இருக்கிறான்ப்பா, என் பிள்ளை பாவத்துல இருக்கிறான்பா, பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை உம்முடைய சமூகத்துல செய்றேன், நீர் ஆண்டவரே அதை நிறைவேற்றுவீர். நம்முடைய தேவன் உடன்படிக்கைகளின் தேவன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தாரானால், ஒன்றை அவர் சொன்னாரானால் அவர் செய்து முடிப்பார். இன்றைக்கு நம்ம பெண்களாய் வந்திருக்கிறோம், தாய்மார்களாய் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தானே ஜெபம் செய்ய முடியும். இன்றைக்கு ஒரு உத்தரவாதம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் எழும்புவேன், நீர் என்னுடைய காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேற்போட்டுக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை உங்கள் மேல் போட்டுக் கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் ஜெபிச்சு நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக ஜெபிங்க ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேதத்தை தூக்குகிறவர்களாய் மாற்றுவீராக, வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாற்றுவீராக, குடிகார பிள்ளைகளை நீ தொடுவீராக, துர்குணத்தில் இருக்கிறவர்களை மாற்றுவீராக, துன்மார்க்க வாழ்க்கையை மாற்றுவீராக, கணவனை மாற்றுவீராக, அன்பில்லாத கணவர்களை அன்பினால நிறைப்பீராக. குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, குழந்தை இல்லை ஆண்டவரே, திருமணம் நடக்கல ஆண்டவரே, குடும்பத்துல முக்கியமா சமாதானமே இல்லை, ஒருத்தரோட பேசுகிறது இல்ல, கணவன் மனைவியோட பேசுகிறது இல்ல ஆண்டவரே, பிள்ளைகளோட பேசுகிறது இல்ல. இப்படி எத்தனை பேர் இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறாங்கப்பா. நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக. கூக்குரல் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சொன்னது போல ஆசீர்வதிப்பீராக. உம்மை நம்பி வந்தவர்களை நீர் வெறுமையாய் அனுப்புகிறதில்ல, ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிறதில்ல. உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த நேரத்துல எங்களோடு இடைப்பட்ட உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு முறை மகிமைப்படுத்துவேன் என்றாரே, அந்த மட்டும் நம்ம பாடிட்டு அப்படியே உட்கார போறோம். சேர்ந்து பாடலாமா? விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நான் எழும்புவேன்ற ஒரு தீர்மானம் எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.